தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கழக தலைவர் கேப்டன் அவர்களின் தெய்வீக ஆசிர்வாதத்துடன் கழக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மாநில துணைச் செயலாளர் எல்.கே. சுதீஷ் அவர்களின் நல்லாசியுடன் இயங்கி வரும் சோனியா அகாடமி சார்பில் இன்று திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை சோனியா அகாடமி கல்வி அறக்கட்டளை சார்பாக சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்தநாள் விழா இந்திய ராணுவத்தை உருவாக்கிய பெருமைக்குரிய சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு எல்லாம் வழிகாட்டியாக இருந்தவர், இந்திய ராணுவத்தின் தந்தை, இந்திய தேசிய ராணுவத்தை சுதந்திர போராட்டத்திற்காக உருவாக்கிய பெருமைக்குரிய சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் 128வது பிறந்தநாள் விழா இன்று ஜோலார்பேட்டை சோனியா அகாடமி அறக்கட்டளை சார்பாக நடைபெற்றது. தேமுதிக கழக தலைவர் கேப்டன் அவர்களின் தெய்வீக ஆசிர்வாதத்துடன் இன்று சோனியா அகாடமி சார்பில் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சி ஏற்பாடு தேமுதிக திருப்பத்தூர் மாவட்ட கழக பொருளாளர் ஆஞ்சி அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார். சோனியா அகாடமி நிறுவனர் வழக்கறிஞர் சிபி சக்கரவர்த்தி அவர்கள் முன்னிலையில் தேமுதிக ஜோலார்பேட்டை நகர செயலாளர் கே. மகாதேவன், சோனியா அகாடமி ஆசிரியர் காலிஃப் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. சிறு பாலைப்பாளர்கள் தேமுதிக கந்தளி வடக்கு ஒன்றிய செயலாளர் யோகநாத், கந்தளி வடக்கு ஒன்றிய கழக கேப்டன் மன்ற செயலாளர் திருப்பத்தூர் மாவட்ட கேப்டன் நியூஸ் நிருபர் சி. ரமேஷ் அவர்கள் மற்றும் ஆட்டோ சங்க உறுப்பினர்கள், ஜோலார்பேட்டை சோனியா அகாடமி மாணவிகள் தேவிகா, கோகுலப்பிரியா, ரஞ்சினி, அர்ச்சனா, சோனியா, கோகிலா, ரம்யா, வினுபாலா, காயத்ரி, பவித்ரா, சத்யா, அபிதா, பி. அஸ்வினி, கோபிகா, நிவேதா, சோனியா அகாடமி சார்ந்த மாணவர்கள் கனிஷா, தனுஷ், சீனிவாசன், பவீன், பிரகாஷ், ஜானகிராமன், முகேஷ், விக்னேஸ்வரன், விஷால், நரசிம்மன், தமிழ்வேந்தன், விஜய், சிவராமன், பரத், ஹரிஷ், கலை, அருண், மணிவாசகம், மோகனவேல், கோகுல், நந்தா, ரமணா, விக்ரம் பொதுமக்கள் கலந்து கொண்டு ஜோலார்பேட்டை ரயில் நிலையம் அருகில் சிறப்பாக சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு கலந்து கொண்ட அனைவருக்கும் இனிப்பு வழங்கப்பட்டது. ஜெய்ஹிந்த் முழக்கத்தோடு நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெற்றது. திருப்பத்தூர் மாவட்ட தவசி நியூஸ் செய்தியாளர் சி. ரமேஷ். இன்று நம்ம இந்தியா சுதந்திரம் அடைவதற்காக பாடுபட்ட தலைவர்கள் ஒப்பற்ற தலைவராக விளங்கக்கூடியவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அவருடைய 128வது பிறந்த நாளை இன்று இந்தியர்கள் மட்டும் இல்லாம உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மக்களும் கோலாகலமாக கொண்டாடக்கூடிய இந்த நேரத்துல சோனியா அறக்கட்டளை சார்பில் நாம இந்த விழாவை கொண்டாடுறதுல மிக பெருமை அடைகிறோம். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பத்தி சொல்லணும் அப்படின்னா, இவர் எப்படி ஒரு ஒப்பற்ற தலைவரா விளங்குறாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, இவர் 1897 இன்று இருக்கக்கூடிய ஒரிசா கட்டக் என்ற பகுதியில பிறந்தவர். ஐசிஎஸ், அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஐஏஎஸ் மக்கள் குடிமை பணி சொல்ற பாத்தீங்களா, இந்த அளவு இங்கிலாந்துல போய் படிச்சு தேர்வு பெற்று அந்த பணியை துறந்தவர். என் நாட்டுக்காக, என் நாடு அடிமைப்பட்டு கிடக்கக்கூடிய இங்கிலாந்துக்கு அந்த படிப்பு எனக்கு வேணாம், என் நாடு சுதந்திரம் தான் அப்படின்றதுக்காக அந்த பணியை துறந்து இந்த நாட்டுக்காக பாடுபட்டவர். 1939 காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஒரு பிரிந்து ஃபார்வர்ட் பிளாக் என்ற கட்சியை தொடங்கினாரு. நேதாஜிக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு உறவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அழகான உறவு. இன்று கூட தமிழகத்துல ஃபார்வர்ட் பிளாக் கட்சி, நேதாஜி தொடங்கிய இந்த ஃபார்வர்ட் பிளாக் கட்சி இன்னைக்கும் இருக்குது. நேதாஜி ஒரு முறை சொன்னாரு, நான் மீண்டும் ஒரு தமிழனாய் பிறக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் அப்படின்னு சொன்னாரு. சோ இவர் ஃபார்வர்ட் பிளாக் கட்சி ஆரம்பிக்கும் போது ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவருக்கு உறுதுணையா இருந்தாரு. இவர் இதே 1943 ஆசாத் இந்து ஃபௌஜ், இந்திய தேசிய ராணுவத்தை கொண்டு வெள்ளையர்களை துரத்தி அடித்த காலத்திலும் தமிழர்களே கோலோச்சினார்கள் அந்த இந்திய தேசிய ராணுவத்துல. அந்த தேசிய ராணுவத்துல பெண்கள் பிரிவுன்னு உருவாக்குறாரு. அந்த பெண்கள் பிரிவுக்கு அவர் வைத்த பேர் ஜான்சி ராணி. அதன் தலைவராக, அதோட கேப்டனாக இருந்தவர் தமிழகத்தை சேர்ந்த லட்சுமி என்ற ஒரு வீர மங்கை இருந்தாங்க. சோ இந்த அளவுக்கு நமக்கும் நேதாஜிக்கும் நெருங்கி தொடர்பு இருக்கிறதால இந்த விழாவை நம்ம கொண்டாடுறதுல எந்த விதமான தயக்கமும் இருக்கக்கூடாது. நம்மளுடைய கடமை நம்ம அதை செஞ்சிருக்கிறோம். இதே நேரத்தில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அந்த காலகட்டத்தில் உலகத்தையே ஆட்டி படைத்த மாபெரும் ஹிட்லர், அவரை பார்க்கவே யாருமே முடியாது. ஆனா அசால்ட்டா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஹிட்லரை சந்தித்தார். இந்திய விடுதலைக்காக அங்கிருந்த கைதிகளை வீரராக பயன்படுத்தி கொண்டார். ஹிட்லரே வியந்து பார்த்த ஒரு இமயம் என்றால் அது நம் நேதாஜியை தவிர வேறு யாருமே இல்லை. ரத்தத்தை கொடு, உனக்கு நான் சுதந்திரத்தை தருகிறேன், டெல்லி சலோ, டெல்லி நோக்கி படைகளை முன்னேறு என்று கட்டளையிட்டார். அவர் ஒரு சொல்லுக்காக காத்து கொண்டிருந்தது அன்று பாரத தேசம்.
அப்படிப்பட்ட மாவீரனுடைய இந்த திருநாளை நம்ம கொண்டாடுறது மட்டும் இல்லாம இளைஞர்களுடைய நரம்புகளில் இருக்கக்கூடிய உணர்வு மிக்க நம்ம நேதாஜி அவர் காட்டிய வழி, அவர் எவ்வாறு ஒரு அழகான இந்திய தேசத்தை கண்டாரோ, வீரமிக்க தேசத்தை கண்டாரோ, அதே போன்று நாமும் நடக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய உங்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடைய 128வது பிறந்தநாள் தினத்தை திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை நகரத்தில் சோனியா கல்வி அறக்கட்டளை சார்பில் மிக சிறப்பாக கொண்டாடி வருகிறோம். இந்த பிறந்தநாள் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் என்னுடைய ஆசிரியர் மதிப்புக்குரிய காலிஃப் அவர்களுக்கும், தேசிய முற்போக்கு திராவிட கழகக்கூடிய நகர செயலர் மகாதேவன் அவர்களுக்கும், கந்திலி வடக்கு ஒன்றிய சில யோகநாத் அவர்களுக்கும் மற்றும் மாணவ மாணவிகளுக்கும், திரளாக கலந்து கொண்டிருக்கும் பொதுமக்கள் நிறுவன அவர்களுக்கும், திரளாக கலந்து கொண்டிருக்கும் பொதுமக்களுக்கும், இந்த சோனியா கல்வி அறக்கட்டளையுடைய நிறுவனர் சிபி சக்கரவர்த்தி அவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்தியா சுதந்திரம் அடைந்தது, இதற்கு பல ஆயிரக்கணக்கான வீரர்கள் உயிர் தியாகம் செய்தார்கள். அந்த உயிர் தியாகம் செய்ததற்கு முன்னோடியாக எல்லாருக்கும் நாடி நரம்புகளில் எல்லாம் இந்திய சுதந்திர வேட்கையை ஏற்றியவர் மதிப்பிற்குரிய சுபாஷ் சந்திர போஸ் ஐயா அவர்கள். அவர் எடுத்த ஒரே ஒரு குறிக்கோள் என்ன, உன் ரத்தத்தை கொடுங்கள், உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கிறேன் என்ற ஒரு உறுதியை இந்திய மக்களுக்கு வெறியை ஏற்றினார். அந்த அளவுக்கு பிரிட்டிஷ் ஆதிக்கம் நம்மளை அடிமைப்படுத்தி இருந்தது. அந்த பிரிட்டிஷ் ஆதிக்கத்திலிருந்து நம்ம விடுதலை பெற வேண்டும் என்றால் இந்த சுபாஷ் சந்திர போஸ் எப்படி நம்மளுக்கெல்லாம் ஒரு முன்னோடியாக இருந்தால் என்றால் அதை கடைபிடித்து நம் வாழ்க்கையில் வெற்றி நடை போட வேண்டும். அவர் மட்டும் இல்லை என்றால் இன்று நம்ம சுதந்திர காற்றை நம்ம சுவாசித்து இருக்க முடியாது. அவர் தன் அவர் உயிரை தியாகம் செய்தார். அந்த தியாகத்தில் மிக பெரிய பங்கு வகித்தவர் நமது மாபெரும் சுபாஷ் சந்திர போஸ். அவருடைய கொள்கையை இந்த தமிழ்நாட்டில் நிலைநாட்டியவர் பசுமன் முத்துராமலிங்க தேவரையர். அவர் எவ்வளவு வெறித்தனமா இருந்தாரோ தமிழ்நாட்டில் அந்த மாதிரி இவர் வழிகோலியவர் பசுமன் முத்துராமலிங்க தேவரையர். அவரையும் இந்த நாள் நினைவு கூர்ந்து அவர் வழிகாட்டிய அந்த வழியில் நாம் நல்ல வழியில் சென்று இந்த தமிழகத்தை ஒரு நல்ல லஞ்ச லாபம் இல்லாத ஒரு அரசாங்கத்தை அமைக்க நாம் எல்லோரும் உறுதி பூணுவோம். அது மட்டும் கிடையாது, அரசாங்க வேலை என்பது லஞ்சம் இல்லாத ஒரு வேலைக்கு செல்ல வேண்டும். அந்த ஒரே ஒரு கொள்கையை கடைபிடித்து இந்த நன்னாளில் நம்ம எல்லோரும் உறுதியேற்போம் என்று கூறி எல்லாருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்னாவே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது விடுதலை போராட்ட வீரர்னு தான் நம்மளுக்கு எல்லாருக்குமே ஞாபகம் வரும். மக்களால நேதாஜின்னு அன்பா அழைக்கப்படுபவர். நேதாஜி 1897 ஜனவரி 23 ஒடிசால கட்டக்ன்ற இடத்துல பிறந்திருப்பாரு. நேதாஜி சுதந்திர விடுதலை போராட்ட வீரர் மட்டுமல்லாம ஒரு கல்வியில சிறந்து விளங்கியிருப்பாரு. ICS தேர்வுக்காக லண்டன்ல போய் அந்த ICS தேர்வுல 4வது மாணவனா வெற்றி பெற்றிருப்பாரு. சுதந்திர பங்களிப்புல நிறைய பெருந்தலைவர்கள் இருந்தாலுமே நேதாஜியினுடைய பங்களிப்புன்றது அதிகமா இருக்கும். அவர் முதல்ல இந்திய தேசிய ராணுவத்தை உருவாக்கி இருப்பாரு. அதுல அப்பவே பெண்களுக்காக ஜான்சி ராணின்ற ஒரு பெண் படைப்பிரிவை உருவாக்கி இருப்பாரு. அப்பவே பெண்களை சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடுத்தி இருப்பாரு. அவருக்கு முழங்கின ரத்தத்தை கொடுங்கள் சுதந்திரத்தை தருவேன்ற முழக்கம் எல்லா மக்களிடையும் இளைஞர்களிடையும் ஒரு எழுச்சியை ஏற்படுத்தி அவங்க எல்லாருமே சுதந்திரத்துல ஈடுபட வச்சது. தன்னுடைய கடைசி உயிர் போற வரையுமே சுதந்திரத்துக்காக போராடி உயிர் நீத்திருப்பாரு. அப்படிப்பட்ட மாமனிதருடைய பிறந்த நாள் தான் 128வது பிறந்த நாளை நம்ம இன்னைக்கு கொண்டாடுறோம். அவரெல்லாம் இல்லைன்னா நம்ம சுதந்திரமே இல்லாம இருந்திருப்போம். அதனால எப்ப நம்ம உயிர் இருக்கிற வரையுமே அவருடைய வணக்கம். நான் இப்போது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை பற்றி பேச வந்துள்ளேன். நேதாஜி அவர்கள் 1897 ஜனவரி 23 இந்தியாவின் ஒரிசா மாநிலத்தில் உள்ள கட்டாக் என்ற இடத்தில் ஜானகிநாத் போஸ் மற்றும் பிரபாவதி தம்பதியினருக்கு மகனாக பிறந்தார். 1919 ICS தேர்வுக்கு படிக்க லண்டனுக்கு சென்றார். ICS தேர்வில் 4வது மாணவனாக தேர்ச்சி பெற்றார். 1938 தேசிய காங்கிரசின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1945 ஆகஸ்ட் 18 அவர் பயணம் செய்த விமானம் பர்மோசா தீவுக்கு அருகே
மரணமடைந்தார். எனவே தன்னம்பிக்கையை மனதில் பதித்து விடாமுயற்சியை செயலில் காட்டி தேசபக்தியை நெஞ்சில் சுமந்து நேர் வழியில் நடந்த நேதாஜி சுபாஷ் பிறந்த தினமான இன்று ரத்தத்தை கொடுங்கள் சுதந்திரத்தை கொடுக்கிறோம் என்று கூறிய வீர திருமகனின் பிறந்த நாளை வெகு சிறப்பாக கொண்டாடிய அனைவருக்கும் என் இனிய வணக்கம். என்ன இல்லை இந்த திருநாட்டில் இந்திய வரலாற்றின் ஒப்பற்ற நாயகனாக திறந்தவராம் இவர்தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். ஆங்கிலேயர்கள் இவரை பார்த்தாலே அஞ்சினர். இவரின் பெயரை கேட்டாலே ரத்த நாளங்கள் அனைத்தும் கொதித்தன. வீழ்ந்தவனின் வாழ்க்கை தகராறு, துணிந்தவனின் வாழ்க்கை வரலாறு. ஆம், இங்கு இருக்கும் அனைவருக்குமே தகராறு என்ற ஒன்று இருக்கிறது. அதை தகர்த்தெறிந்து வரலாற்றாக மாற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்று 1897 ஆண்டு ஜனவரி 23 நாளில் பிறந்த நேதாஜி சுபாஷ் சந்திரனால் பிறந்த நாள். ரத்தத்தை கொடுங்கள் சுதந்திரத்தை கொடுக்கிறேன் என்று கூறினார். அகிம்சை வழியில் போராடினால் சுதந்திரம் கிடைக்காது. பிரிட்டிஷாரை பிடித்து எறிந்தால் மட்டுமே வெளியேறுவார் என்று கூறி இந்தியர்கள் கோழைகள் அல்ல வீரர்கள் என்று கூறி இவர் அடுத்த ஜென்மம் என்று விருந்தால் நான் தமிழனாக மட்டுமே பிறக்க வேண்டும் என்று கூறியவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இவரது பிறந்தநாள் 128வது பிறந்த நாள் சோனியா அகாடமி அறக்கட்டளை சார்பாக கொண்டாடி வருகிறோம். ஜெய்ஹிந்த். நன்றி. காற்றை சுவாசிக்க காரணமாக இருக்கின்ற நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களின் பிறந்த நாளை கொண்டாடுவதில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. இவர் 1897 ஆண்டு ஜனவரி 23 கட்டாக் என்னும் இடத்தில் ஒரிசா மாநிலத்தில் பிறந்தார். இவர் பெரு வயதில் மட்டுமல்ல சிறு வயதிலேயே புரட்சியில் ஈடுபட்டிருந்தார். ஏன் நான் இவ்வாறு கூறுகிறேன் என்றால் இவர் சிறு வயதிலேயே இவரோட ஆசிரியருடன் இந்தியர்களுக்காக குரல் கொடுத்தவர். 1938 காங்கிரஸில் வெற்றி பெற்ற போது இவர் கூறிய கொள்கை என்னவென்றால் எல்லாம் வேண்டும் அல்லது எதுவும் வேண்டாம் என்றார். இப்படிப்பட்டவருக்காக ரவீந்திரநாத் தாகூர் ஒரு மாநாட்டை நடத்தி இவரை சிறப்பித்ததோடு மட்டுமல்லாமல் அப்போது அவருக்கு நேதாஜி என்றும் பட்டத்தை கூறி அவரை சிறப்புப்படுத்தியுள்ளார். இவர் ஜப்பானிலும் ஜெர்மனியிலும் கிழக்காசிய நாடுகளிலும் இந்தியர்களுக்காக போராடியுள்ளார். இந்த புதிய சாதனையை எல்லாரும் மறந்திருக்கலாம். ஆனால் புரட்சியில் போராடிய இளைஞராகிய நாம் ஒவ்வொரு மனதிலும் நிற்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. ஜெய்ஹிந்த். வணக்கம். சொந்தக்காரமான நேதாஜி அவர்களின் 128வது பிறந்தநாளை நாம் கொண்டாடி வருகிறோம். இன்று அவர்கள் நம்ம நினைக்கும் போது பெருமையாக இருக்குது. தமிழர்களின் என்பது அவர் பெரும் முயற்சி. அவர் அடுத்த ஜென்மன் ஒன்று இருந்தா தமிழர் சும்மா சொல்லல. அவர் ஆங்கில தளபதி வந்து சொல்லிப்பாரு, தமிழர் வந்து நேதாஜி வந்து தமிழர் மூலையில் வந்து ஒரு கட்டியா இருக்காண்டா அப்படின்னு சொல்லி பெருமை கொண்டவர். அதனால நேதாஜி போல் தலைநிமிர்ந்து வாழ்வு என்று நான் வாழ்த்துகிறேன். நன்றி. 128வது பிறந்தநாளை கொண்டாடும் என் தலைமை ஆசிரியரான ஐயாஞ்சாவது சோனியா அகாடமி அறக்கட்டளையாக குழுவில் உள்ள உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் சுவாசிக்கிறோம் என்றால் முக்கியமானவர் சுபாஷ் சந்திர போஸ். இன்று நாம் தமிழ்நாட்டில் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அதுக்கு முக்கியமானவர் சுபாஷ் சந்திர போஸ். போராட்ட வீரர்களில் சுபாஷ் சந்திர போஸ் நீடோடி போராடி நமக்கான சுதந்திரத்தை பெற்று தந்தவர் சுபாஷ் சந்திர போஸ். இவர் ஜனவரி 23 1897 ஆண்டு ஒடிசாவில் உள்ள கட்டாக் என்ற மாநிலத்தில் பிறந்தவர் சுபாஷ் சந்திர போஸ். இவர் பெண்களுக்கான ஜான்சி ராணி படையை இராணுவத்தில் உருவாக்கினார். தேசத்தந்தை என்ற பட்டத்தினை காந்திக்கு வழங்கியவர் சுபாஷ் சந்திர போஸ். ஒவ்வொரு அடியும் சுதந்திரத்திற்காகவும் இராணுவத்திற்காகவும் அர்ப்பணித்தவர் சுபாஷ் சந்திர போஸ். இவர் ஆகஸ்ட் 18 1945 ஆண்டு விமானத்தின் பயணத்தின் போது மரணம் அடைந்து நம்மளுக்கு இழப்பை ஏற்படுத்தி கொடுத்தார். இவர் மென்மேலும் இருந்திருந்தால் தமிழகம் வெற்றி நிலை போட்டிருக்கும் என்பதை தெரிந்து கொண்டு எங்களின் சோனியா அகாடமி சார்பாக 128வது சுபாஷ் சந்திர போஸ் அவர்களின் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு பாடத்தில் நடத்தி வெற்றி பெறும் வகையில் அர்ப்பணித்துக் கொண்டிருப்பவர் ஆஞ்சநேயா அவர்கள். அவர்களுக்கும் இந்த வருடத்தில் வேலைக்கு செல்ல வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த்.
பிறந்த நாளை கொண்டாடும் இளைஞர்களின் நாயகன், எழுச்சி நாயகன் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் மேற்கோளை நாம் அனைவரும் இந்த வீரத்துடன் முழங்கலாம். ஜெய் ஹிந்த்!